வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போலான்னு இருக்கீங்க? ஏடிஎம்கே தான். விஜய்க்கு தான். இரட்டையில தான். திமுக ஓட்டு போலான்னு இருக்கீங்க? டிஎம்கே. கலைஞருக்கு தான் போடுவோம். டிவிகே. டிஎம்கே. விஜய் போடலான்னு இருக்கு. ஸ்டாலின். டிவிகே தான். டிஎம்கே தான் போடுவேன். விஜய்க்கு. சீமான். நான் விஜய்க்கு தான் போடுவேன். ஸ்டாலினுக்கு. விஜய் எனக்கு தான் ஓட்டு போடுவேன். டிஎம்கே. விஜய்க்கு போடலான்னு இருக்கிறேன். பிஜேபி எந்த வேட்பாளர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். என்ன ஏடிஎம்ல தான் ஓட்டு போட்டுருக்கான். எடப்பாடியா இருக்கு. ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது? ஆளும் அரசுக்கு ஆதரவாக இருக்கிறதா? எதிர்ப்பு மனநிலையில் மக்கள் இருக்கிறார்களா? பெண் வாக்காளர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க? புதிதாக வந்த தாவேகாவின் தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது? எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி அந்த கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது? அரசின் திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது? அது ஓட்டாக மாறுமா? மத்திய அரசு மோடி குறித்து அந்த பகுதியில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் குறித்து முழு கள ஆய்வு நாம் செய்திருக்கோம். அந்த தரவுகளை தான் உங்கள் முன் வைக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டத்தில் வருது. பாராளுமன்ற தொகுதியும் கூட தஞ்சாவூர் தான் அப்படின்னு பார்க்குறோம். இல்லை மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா as per எலெக்ஷன் கமிஷன் 2,40,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் அதில் 1,15,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,25,000, சற்றே கொஞ்சம் கூடுதலாக இருக்காங்க. இந்த பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை நகராட்சி வருது, மதுக்கூர், அப்புறம் அதிராம்பட்டினம் மிக முக்கியமாக இருக்குது, மதுக்கூர் பேரூராட்சியும் இதில் இருக்குது. இப்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் திமுக கட்சியை சேர்ந்த அண்ணாதுரை. அவர் 79,000 வாக்குகள் வாங்கி 32% வாக்குகளை பெற்று அவரை எடுத்து என்ஆர் ரங்கராஜன் அவர் அதிமுக சார்பாக போட்டியிட்டார். அவர் 53,796 வாக்குகள் பெற்றார். அதே நேரத்தில் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் சுயேட்சையாக போட்டியிட்டு அவர் பெற்ற வாக்குகள் 23,771. அந்த இண்டிபெண்ட்டும் அதிமுகவையும் சேர்த்தோம்னா திமுக அங்கே வெற்றி பெற்றிருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நாத்தாக்கா கட்சியை சார்ந்த கீர்த்திகா அன்பு அப்படிங்கிறவங்க 10,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4% மேல் வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியில் நாதாக்கா வளர்ச்சி வந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். எப்படி அப்படின்னா, இதே 2016 அவங்க மிக சொற்பமாக 2,940 வாக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் 2021 10,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த பகுதியில் பாஜகவும் போட்டியிட்டது. 2016 கருப்பு முருகானந்தம் போட்டிட்டு 11,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே தேமுதிகவுக்கும் கொஞ்சம் ஓட்டு இருக்குது, கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த என்ஆர் ரங்கராஜன் 2006 காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர், 2011 காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர். அவர் தான் 2021 அதிமுக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தகவல். இப்போ கள நிலவரம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிறத கள ஆய்வு செய்த தேவேந்திரன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதியெல்லாம் கள ஆய்வு செஞ்சீங்கன்னா? பட்டுக்கோட்டையில பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை நகராட்சி, அதிராம்பட்டினம் நகராட்சி, மதுக்கூர் பேரூராட்சி, இப்படி பல பகுதிகள் நிறைந்த ஒரு பகுதி. இதுல பட்டுக்கோட்டை ஒன்றியத்துல ஃபுல்லா போயிருக்கேன், மதுக்கூர் ஒன்றியத்திலையும் ஃபுல்லா போயிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கடல் சீச்சோர்ஸ் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிராம்பட்டினம் வரும். இதுல தில்லை விளாகம், கொண்டிக்காடு, சுந்தரநாயகிபுரம், துவரங்குறிச்சி, கருப்பூர், குறிப்பா கீழக்குறிச்சி, சிரால்குடி, ஏனாதி, ஆத்திக்கோட்டை, ராஜாமடம், ஆலப்பள்ளம், தம்பிக்கோட்டை, வேப்பங்குளம், சொக்கரையூர், கல்யாண ஓடை, இப்படி பல ஊர்களுக்கு நான் போயிருக்கேன். பட்டுக்கோட்டையிலிருந்து புறப்பட்டு தமிழ் சினிமாவில் பாட்டுக்கோட்டை கட்டிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா பிறந்த சொந்த தொகுதி இது.
அதுல வந்து நான் சுற்றுப்பயணம் செஞ்சதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ நீங்கள் பல ஊர்களை சொன்னீங்க, 3 ஒன்றியம் பட்டுக்கோட்டை, மதுக்கூர், அதிராம்பட்டினம். இதில் இந்த பகுதிகள்லாம் எந்தெந்த கம்யூனிட்டி இருக்காங்க? அதில் பெரும்பாலான கம்யூனிட்டி அந்த ஊரில் யாராக இருப்பாங்க, அடுத்தது யார் இருப்பாங்க, இப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இப்ப அங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான கம்யூனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தரையர் என்று சொல்லக்கூடிய அம்பலக்காரர்கள் தான் அதிகமா வசிக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை ஒன்றியத்துல கமுகப்புலிக்காடு, கார்காவயல், கொண்டிக்குளம், சாத்தாங்குளம், சுந்தரநாயகிபுரம், சேண்டார்கோட்டை, திட்டக்குடி, தோரங்குறிச்சி, வெண்டாக்கோட்டை இந்த பகுதிகளில் இருக்காங்க. அப்புறம் மதுக்கூர் ஒன்றியத்துல அண்டமி, ஓலைக்குன்னம், கருப்பூர், கன்னியாகுறிச்சி, கீழக்குறிச்சி, சிறால்குடி, நெம்மேலி, பாலனக்கோட்டை, மதுபாசிபுரம், விக்கிரமம் இந்த ஏரியாக்கள்லாம் அவங்க பெரும்பான்மையா இருக்கிறாங்க. தேவர் கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா ஏனாதி, கார்காவயல், அணைக்காடு, ஆத்திக்கோட்டை, ஆலடிக்குமுல, ராஜாமடம், கொண்டிக்குளம், சுந்தரநாயகிபுரம், சூரப்பள்ளம், கொண்டக்காடு, மரவக்காடு, மேலக்காடு, வடக்காடு, தாமஸ்கோட்டை, நாட்டுச்சாலை, பண்ணை வயல், பரக்கலக்கோட்டை, வேப்பங்காடு, தம்பிக்கோட்டை. மதுக்கூர் ஒன்றியத்துல ஆலம்பள்ளம், தளிக்கோட்டை, பெரியக்கோட்டை, ஆலடிக்கோட்டை, கன்னியாகுறிச்சி, வேப்பங்குளம் போன்ற பகுதிகளில் அவங்க நிறைந்திருக்கிறாங்க. கல்லர் சமூகம் பாத்தீங்கன்னா முதல் சேரி, வீரக்குறிச்சி, பொன்னுராயங்கோட்டை, மாலிக்காடு, பாலத்தளி, நடுவிக்கோட்டை, கரம்பயம், செண்டாங்காடு, தொக்காலிக்காடு இது பட்டுக்கோட்டை ஒன்றியத்துல அதிக பெரும்பான்மையா வசிக்கிறாங்க. மதுக்கூர் ஒன்றியத்துல பாத்தீங்கன்னா வேப்பங்குளம், புலிவஞ்சி, புளியக்குடி, சொக்கரையூர், கல்யாண ஓடை, அத்திவெட்டி போன்ற பகுதிகளில் கல்லர் சமூகம் அதிகமா இருக்கிறாங்க. டவுன் பக்கம் பாத்தீங்கன்னா கல்யாண பந்தல், கண்டியந்தல் இந்த பகுதியில் அவங்க அதிகமா இருக்கிறாங்க. எஸ்சி சமூகம் பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை ஒன்றியத்துல பொன்னவராயன்கோட்டை, மகிழங்கோட்டை, மாலியக்காடு, சூரப்பள்ளம், சாத்தாங்காடு, ராஜாமடம், அணைக்கரை, ஆத்திக்கோட்டை போன்ற பகுதிகளிலையும், மதுக்கூர் ஒன்றியத்துல மூத்தாக்குறிச்சி, கன்னியாகுறிச்சி, கருப்பூர், ஓலைக்குன்னம், இளங்காடு, ஆவக்கோட்டை, ஆலத்தூர், அத்திவெட்டி போன்ற பகுதிகளையும் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இதுல கிறிஸ்டின் வந்து டவுன்ல பாத்தீங்கன்னா மேலத்தெரு, பூத்தோடு, மாதா கோயில் சாலை இங்கெல்லாம் அதிகமா வசிக்கிறாங்க. முஸ்லிம் மக்கள் பாத்தீங்கன்னா பள்ளிகொண்டான், ராஜாமடம், துவரங்குறிச்சி, மதுக்கூர், அதிராம்பட்டினம் போன்ற பகுதிகளில் முஸ்லிம் பெரும்பான்மையா வசிக்கிறாங்க. டவுன் பகுதியில் பள்ளிவாசல் தெருவில் இருக்கிறாங்க. செட்டியார் வந்து செட்டியார் தெருவில் இருக்கிறாங்க. கோனார் வந்து கரிக்கால், தேரடி தெரு, பழஞ்சூர், மோகூர் போன்ற பகுதிகளில் கோனார் சமூகம் இருக்கிறாங்க. இந்த கம்யூனிட்டிகள்லாம் இந்த பகுதிகளில் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மிகப்பெரிய அளவில் எல்லா கிராமத்தையும் சுற்றிருக்கீங்க. எந்தெந்த கிராமங்களில், அதாவது 3 ஒன்றியங்கள், அந்த 3 ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்தில் எந்த கம்யூனிட்டி இருக்குன்னு வரிசைப்படுத்தி சொன்னீங்க. இப்போ இந்த கம்யூனிட்டியெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது? இந்த சமூகங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கு? கம்யூனிட்டி வைஸா அப்படி கட்சிக்கு ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லர் சமூகம் எப்போதுமே அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு இதுலதான் நிலைப்பாட்டுல தான் இருப்பாங்க. மற்ற சமூகங்கள்லாம் பாத்தீங்கன்னா 2 பக்கமுமே வந்துட்டு இதுலதான் இருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனா கல்லர் சமூகம் அதிமுகவுக்கு எப்போதுமே சப்போர்ட்டா இருப்பாங்க. இதுதான் அங்க உள்ள நிலவரம். இப்போ நீங்கள் முக்குளத்தூர்ல இந்த தேவர் கம்யூனிட்டி, அது அவங்க வந்து பார்ஷியலாக இருக்காங்க, அதாவது பாதி அதிமுக பாதி திமுக அப்படின்னு இருக்காங்களா? ஆமா ஆமா ஆமா. இப்போ தேவர் கம்யூனிட்டில கல்லர் மட்டும் எப்போதுமே அதிமுகவுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அங்க அகமுடையர் சமூகம் அதிகமான பெரும்பான்மை அளவுல அகமுடையர் இருக்காங்க. அந்த அகமுடையர்லாம் 2 பக்கமுமே இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு இருக்காங்க, திமுகவுக்கும் இருக்கிறாங்க. மற்றபடி முஸ்லீம் சமுதாயம் எப்போதுமே திமுகவுக்கு சப்போர்ட், கிறிஸ்டினும் முஸ்லீமும் அவங்க தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் வந்து முஸ்லீம் வந்து ஓரளவுக்கு பெரும்பான்மையில தான் இருக்கிறாங்க. அந்த நான் சொன்ன சீசோர்ஸ் ஏரியாலாம் நிறைய முஸ்லீம் சமூகம் அதிகமா இருக்காங்க. இவங்க எல்லாம் திமுகவுக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க. இப்போ 2016 வந்து எஸ்டிபிஐ வந்து முகமது இலியாஸ் அப்படின்னு ஒருத்தர் போட்டிட்டு 3607 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. இப்போ அங்கே நீங்கள் சொன்ன அந்த அதிராம்பட்டினம், சீஷோர் பகுதியில் இஸ்லாமியர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்கிறது தாண்டி அங்கே பல இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு. அவங்க யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? இந்த தடவை ஒரு இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறது மாதிரி யாராவது கருத்து சொல்லியிருக்காங்களா? இல்ல, இப்போ நான் முத்துப்பேட்டை பகுதியில எல்லாம் பார்த்தேன். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகம் வந்துட்டு சிறுபான்மையினர், கிறிஸ்டினும் சரி இஸ்லாமியரும் சரி திமுகவுக்கு தான் ஆதரவா இருப்பாங்க. ஒரு சிலர் திமுகவுக்கு ஆதரவா இருப்பாங்க. பெரும்பான்மைன்னு பாத்தீங்கன்னா திமுக தான் இருக்கும். இந்த தடவை பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான், விஜய் இந்த மாதிரி ஒரு மாற்று சிந்தனையும் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த பயணத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
மற்ற ஏரியாவை விட இந்த ஏரியாவில் விஜய்க்கும் நாம் தமிழர் சீமானுக்கும் இஸ்லாம் சமூகத்துல ஓரளவுக்கான ஆதரவுகள் இங்க இருக்குது. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு சற்றே அதிகமாக பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அந்த பெண் வாக்காளர்கள் இந்த ஆட்சி குறித்த மனோநிலை எப்படி இருக்கு? அது ஒரு பக்கம் வந்து இந்த பயணம், மகளிர் விடியல் பயணம் ஆகட்டும், மகளிர் உரிமை தொகையாகட்டும், இந்த பாதிப்புகள் எங்கேயுமே சரளமா இருக்கதான் செய்யுது. இதை ஒரு பெருமையா தான் பேசிக்கிறாங்க. அது 1000 ரூபாய் பணம் எல்லாம் உங்களுக்கு வருதுங்களா? உங்க பசங்களுக்கு எல்லாம் ஏதாவது கல்வி உதவித்தொகை அந்த மாதிரி இந்த ஆட்சியால கிடைச்சிட்டு இருக்கா? வருது. ஒரு திருப்தியா தான் இருக்கீங்க. அந்த 1000 ரூபாய் பணம் எல்லாம் உங்களுக்கு வருதாமா? வருது. மொத்தமா 5000 ரூபாய் வந்ததுல அவங்க ரொம்ப ஒரு சில இடங்கள்ல ஹாப்பியா தான் பொம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கதான் செய்யுது. வேற பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் வந்துட்டு அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு கம்மியா இருக்கு அப்படின்றதுல கொஞ்சம் விவரம் தெரிந்த பெண்கள் அதை பத்தி சொன்னாங்க. அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படின்றது சொல்லணும். இந்த கற்பழிப்புகள் ஆகட்டும், சமீபத்துல விளாத்திக்குளத்துல நடந்த கொலை கற்பழிப்பாகட்டும், இதை பத்திலாம் கொஞ்சம் டீட்டெயிலா சில பெண்மணிகள், விவரம் தெரிந்த பெண்மணிகள் பேசுறாங்க. அது ஓரளவுக்கு பரவலா பெண்கள் மத்தியில குறிப்பா வந்து ஒரு பாதிப்பு உண்டாகிதான் இருக்குது. ஒரு மனப்பான்மையில தான் அவங்களும் இருக்கிறாங்க. எதிரான ஒரு மனப்பான்மையில இருக்காங்க. அந்த ஓட்டுகள் பூரா திமுகவுக்கு எதிராக தான் மாறும். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைஞர்களுடைய வாக்கு வங்கி, அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? ஒரு 25% இருக்கும். அதுல இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருப்பாங்க, இல்லை ஒரு 35 வயதுக்கு உட்பட்டவர்கள், அது ஆண் பெண், இவங்கெல்லாம் வந்து தாவேகா விஜயுடைய தாக்கம் அந்த பகுதியில எந்த அளவுக்கு இருக்கு? விஜய்க்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இளைஞர்கள் தான். அவங்களோட பாதிப்பு அங்க கண்டிப்பா இருக்குது. ஏதாவது முஸ்லீம் இதெல்லாம் சொன்ன மாதிரி முஸ்லீம் சமுதாயத்திலையும் இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் நிறைய ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. இது வரைக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் நம்ம அவங்க ஓட்டளிப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறோம். ஆனா அதை தாண்டி முஸ்லீம் இளைஞர்கள் விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு பரவலான அவங்களுடைய ஓட்டை செலுத்துறதுக்கான இதுலதான் தயாரா இருக்காங்கன்றத நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு 35 வயசு 40 வயசு இந்த மனநிலை இருக்கிறவங்க நிறைய பேர் எல்லா சமூகத்திலையும் சேர்ந்து சீமானுக்கு ஒரு சில பேர் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடியா இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாற்றம் வேணும், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காலங்காலமா வாக்களிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு புது ஆள் வரட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலையில அவங்க இருக்காங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இந்த இளைஞர்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்க முஸ்லிம் மக்கள்கிட்டயே கூட சில இடங்கள்ல வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப சமூகம், அந்த பல்வேறு சமூகங்கள் நீங்க சொன்னீங்க, இதுல இருந்து யாருடைய ஆதரவு தாவேகாவுக்கு அதிகமாக இருக்கிறது? இப்போ அகமுடையார் பகுதியிலேயா, இல்லை கள்ளர் பகுதியிலேயா, இல்லை பட்டியல் சமூகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயா, எங்கேருந்து அதிகமாக தாவேகாவுக்கு அதிகமான இது இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, முஸ்லிம் இதுல நிறைய இருக்குது, கிறிஸ்டின் சமுதாயத்திலையும் கொஞ்சம் இருக்குது. அதை தாண்டி இந்துக்கள்ல பட்டியலின மக்களிடையே கொஞ்சம் ஆதரவு விஜய்க்கு அதிகமா இருக்குது அப்படின்றது உண்மையான நிலவரம், அங்க உள்ள கல நிலவரம். ஆனா இப்ப தேவர் சமூகத்திலேயோ கள்ளர் சமூகத்திலிருந்தோ வந்து பெரிய அளவு விஜய்க்கு ஆதரவு, பெரிய அளவிலான மாற்றங்கள் விஜய்க்கு பெரிய அளவிலான மாற்றங்கள்லாம் அங்க கிடையாது. இவங்க 2 பேருக்கு தான், இந்த சமுதாயங்கள் தான் அவருக்கு பரவலான ஒரு இதுல இருக்கிறாங்க. அந்த இதுல இருக்கக்கூடிய பெண்கள், ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு பல குழப்பமான மனநிலையில இருக்காங்க. நான் இப்ப கேள்விகள் கேட்கும்போது யாருக்கு ஓட்டு போறதுன்னே தெரியல, ஒரு குழப்பத்துலதான் இருக்கும். அது வேட்பாளர் அறிவிச்ச பிறகு வேட்பாளரை பொறுத்து, ஆனா ஒரு மாற்றத்தை விரும்புறோம், இருந்தாலும் அதுக்கு இன்னும் காலகட்டம் இருக்கு. தேர்தல் நெருக்கத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்களுடைய இதை நாங்க தெரிவிப்போம், இந்த தொகுதியில யாராரு போட்டியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளரை பொறுத்து தான் நாங்க அந்த முடிவுகள் செய்வோம் அப்படின்ற ஒரு மனநிலை இங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சிக்கும் பலர், குறிப்பாக நீங்க சொன்னீங்க 40-45 வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாற்றம் வேணும்னு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிற மனநிலையில இருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்களும் போட்டி போட்டுட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு தாவேக்கனால பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அங்க இருக்குதா, இல்ல நாம் தமிழருக்குன்னு ஒரு தனியான வாக்கு வங்கி அங்க இருக்குதா? இல்ல, இப்போ தாவேக்காவால நாம் தமிழருக்கு எங்கேயுமே பாதிப்பு இருக்கதான் செய்யுது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா திமுக அதிமுக அப்படின்ற ஒரு கட்சிக்கு, இரு கட்சிகளுக்கு மாற்றாதான் நாம் தமிழருக்கு நிறைய பேர் வாக்களிச்சாங்க.
சில பேர் நோட்டாவுக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்க கூட நாம் தமிழர் சீமானுக்காக வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் அப்படின்ற ஒரு உள்ள வந்ததுனால அந்த ஓட்டு வந்து நாம் தமிழருக்கு கொஞ்சம் சதவீதம் பிரியதான் செய்யுது. நிறைய இப்ப நான் கேள்வி கேட்ட வகையில அது தெரியுது. ஆனாலும் அது வந்து ஓட்டு வந்த பிறகுதான் உண்மையான நிலவரம் தெரிய வரும். அப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, இஸ்லாமியர்கள்லேயே கூட விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவு இருக்குது, நாம் தமிழருக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மதுக்கூர் ஒன்றியம் அந்த பகுதியில் அது மாதிரியான மனநிலையில் இருக்காங்களா, இல்லை அதிராம்பட்டினத்தில் அது மாதிரி இருக்காங்களா, இல்லை இப்போ டவுனில் ஒரு சில பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்களே அந்த அவங்களுடைய மனநிலை அப்படி இருக்கா? இது எந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விஜய்க்கோ நாம் தமிழருக்கோ ஆதரவாக இருக்காங்க? மதுக்கூர் அப்படிங்கிறத விட அதிராம்பட்டினம், இந்த 2 பகுதியில் இருக்கிற முஸ்லிம்கள் தான் நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் ஆதரவு அளிக்கிறத சொன்னாங்க, ஓப்பனா சொன்னாங்க. மதுக்கூர்ல அந்த அளவுக்கு பெரிய ஒரு இதுல மாற்றம் இல்லை. அவங்க முழுக்க முழுக்க திமுக, குறைந்தபட்சம் அதிமுக அந்த மனநிலை தான் இருக்கிறாங்க. அதிராம்பட்டினத்திலேருந்து தான் விஜய்க்கும் சீமானுக்கும் ஓரளவுக்கான ஆதரவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்போ இந்த பகுதியில் பாஜக ஏற்கனவே போட்டிட்டு இருக்கு. அவங்களுக்கு பாஜகவுடைய வளர்ச்சிங்கிறது அந்த பகுதியில் எப்படி இருக்குது? நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட, அதாவது பாஜகவே ஆதரவாளர்கள்ட்ட போய் கேட்கறதுங்கிறது ஒரு பக்கம், சாதாரண மக்கள் பாஜகவை அங்கே எப்படி பார்க்குறாங்க? சாதாரண மக்கள்கிட்ட பாஜகவோட வளர்ச்சின்றது ஓரளவுக்கு தான் இருக்கு, பெரும்பான்மைன்னுலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பக்கம்லாம் இதாகலை, இன்னும் ரொம்ப பாப்புலர் ஆகலை. பெரிய வளர்ச்சிலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கான ஒரு வளர்ச்சின்னு தான் அங்கே சொல்ல முடியும் பாஜகவோட வளர்ச்சி. சார், இப்போ நீங்கள் இந்த பகுதியில் கள ஆய்வு செய்ததில் தமிழக அரசனுடைய திமுக அரசனுடைய திட்டங்கள் எந்தெந்த திட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கள ஆய்வில் தெரிஞ்சதா? இங்க இப்ப பட்டுக்கோட்டையில பாத்தீங்கன்னா இது விவசாயம் முழுக்க முழுக்க தென்னை, அதாவது என்னன்னா பொள்ளாச்சிக்கு அடுத்து தென்னை உற்பத்தி பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதியில தான் அதிகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுல வந்து இந்த PR பாண்டியன் விவசாய சங்கத்துல கூட அடிக்கடி நிறைய போராட்டங்கள்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கோம். அவங்க வந்து இந்த குறைந்தபட்ச ஆதார விலை நிரந்தர சட்டம் அந்த அதுக்காகவும், MS சாமிநாதன் குழு பரிந்துரை அதை அமுல்படுத்துறதுக்காகவும், மின்சார ஒழுங்குமுறை சட்டம், இது வந்து அதாவது இலவச மின்சாரம் இருக்கு இல்லைங்களா, அதை ஒழுங்குபடுத்துற அந்த சட்டம், இதெல்லாம் வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக முறை இங்க போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. அதற்கான எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் இங்க நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் வந்து வேதனை தெரிவிச்சாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இங்க தென்னை உற்பத்தி, கணிசமான நெல் உற்பத்தியும் தென்னை உற்பத்தியும் இருக்கு. அது தென்னை உற்பத்தி கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. இந்த தென்னை உற்பத்தி சார்ந்த மூலப்பொருள்கள் இது பண்றதுக்கான தொழிற்சாலைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் இங்க நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அது வந்து கம்பல்சரி எந்த கவர்மெண்ட்டும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, யாருமே செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு இங்க இருக்கிற விவசாயிகள் தான் இது பண்ணாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில குறிப்பா பாதாள சாக்கடை திட்டம் அது கொண்டு வரதா சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் இல்லை. நகர் ஃபுல்லா வந்துட்டு ஒரே கழிவு நீர் தான் கலந்து ஓடிக்கிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சுகாதாரமான இது இல்லை. கொசுவால நோய்கள் ஏற்படக்கூடிய மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த நகராட்சி வந்து இருக்குது. இதை முதல்ல செய்யறேன்னு சொன்னாங்க, எந்த கட்சியுமே செய்யல அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்புறம் சுற்றுச்சாலை அவுட்டர் ரிங் ரோடு எல்லாம் போடுறேன்னு சொன்னாங்க, அதுவும் போடல. அப்புறம் அரசு கலைக்கல்லூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இது வரைக்கும் நிறைவேறவே இல்லை. அதை தாண்டி மகாராஜ சமுத்திரம், நசுவினி, அக்னியாறு போன்ற ஆறுகள்ல தடுப்பணைகள் அங்கங்க கட்டணும், அப்ப எங்க நிலத்தடி நீர் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை நீண்ட காலமா இருக்கு. அதுவும் இது வரைக்கும் எதுவும் செவிமடுக்கப்படல. அப்புறம் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையம் புதுசா இப்ப திறந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து திறந்து வச்சுட்டு போனாரு. அது இப்ப பயன்பாட்டிலே இல்லை. இடையில கூட ஒரு நியூஸ் வந்திருக்கும், மேற்கூரையெல்லாம் பெயர்ந்து விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அது அப்படியே இருக்குது. அந்த பழைய பஸ் ஸ்டாண்டே வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அதை வந்து சீரமைச்சாவே போதும். இது வந்து நகரோட மையத்துல இருக்கு, அருகில வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதனால இதை வந்து சீரமைச்சாலும் பக்கத்துல வந்து GHக்கு பக்கத்துல இடம்லாம் நிறைய இருக்குது. உழவர் சந்தை வந்து மூளைக்கு மூளை கட்டி வச்சிருக்காங்க, அதுல இதுல யூஸ் இல்லாம தான் இருக்குது. அதை அகலப்படுத்தி இந்த பஸ் ஸ்டாண்டை விரிவுபடுத்தினாவே போதும், இந்த இடம் போதும். அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல கோண்டி பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சிருக்காங்க.
அதனால எந்த யூஸுமே இல்ல அப்படின்ற மாதிரி அங்க உள்ள மக்கள்லாம் கருத்து தெரிவிச்சாங்க. கரண்ட்ல உள்ள எம்எல்ஏ எங்க ஏதாவது செஞ்சிருக்காரா? தொகுதி பக்கம் அடிக்கடி அவர் வருவாரா? ஆளையே காணும், பார்க்க முடியல. எலெக்ஷன் வந்து ஓட்டு கேட்டதோட சரியா? அவ்வளவுதான், பட்டுக்கோட்ல ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டி போட்டு போயிட்டாரு. ஆ, ஆ. இன்னும் பஸ் ஸ்டாண்டே ஓபன் பண்ணல. இப்போதைக்கு அந்த புது பஸ் ஸ்டாண்டு ஒரு தேவையில்லாத ஒரு இதுவா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் மதிப்புல அந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு முயற்சியா தான் இருந்திருக்குது. அனைத்து ரயில்களும் இங்க நின்று போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மக்கள்லாம் வந்துட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து அதிராம்பட்டினத்துல பாத்தீங்கன்னா காந்தி நகர வாய்க்கால் வந்து தூர்வாரி மீனவர்கள், நான் போய் பார்க்கும்போது மீனவர் மக்கள்லாம் வந்துட்டு அந்த அதிராம்பட்டினத்துல பாதாள சாக்கடை அங்கேயும் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க, அங்கேயும் பண்ணல. அந்த நகரத்துல இருந்து போற கழிவு நீர் பூரா வந்து இவங்க மீன்பிடி ஆதாரமா உள்ள வாய்க்கால்கள்ல போய் கலந்துட்டு அது அங்க போகாம, வாய்க்கால சரியா தூர் வராம போகாம அங்கேயே கிடக்கு. இதனால அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் பெரிய அளவுல பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதிராம்பட்டினம் மீனவர்கள் ரொம்ப கவலை தெரிவிச்சாங்க. அதிராம்பட்டினம் ஓகேங்க. அதிராம்பட்டினத்துல 27 வார்டு இருக்கு. 27 வார்டுல 23 வார்டு கழிவுநீர் வந்து இந்த வாய்க்கால தான் வருது. காந்திநகர் ஓஹோ. கடற்கரை ஏரியா ஆ, ஆ. போக்குவரத்து, கடல் போக்குவரத்து பாதையில இந்த இது வடிகால்லாம் இதுலதான் கலக்குது. இந்த இதுல தான் நாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து மாற்று வழி ஏற்பாடு செய்ய கோரி சொல்லியிருக்கோம் எம்எல்ஏட்ட. இன்னும் அது பண்ணாம இருக்காங்க. அந்த 5 வருஷத்துல அவங்க எதுவுமே பண்ணல. இது பண்ணல, இந்த ஏரியால பண்ணல. அப்புறம் இந்த ரயில்வே பாலம், அதுக்கு வந்து கேட் அங்க இருக்கு. 2 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டருக்கு ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் ஒரு கேட் வைப்போம்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓஹோ. இப்ப இந்த இதுக்கு வேற ஏற்பாடு ஏதாவது ஒன்று பண்ணி தர மாதிரி கேட்டு. பாலம் வந்து சுரங்க பாதையா போட்டிருக்காங்க. அத மேம்பாலமா போட்டு கொடுத்தா சௌரியமா இருக்கும்ல. மேம்பாலத்துக்கு தான் அவங்க வந்து ரூல்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியா? 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தான் கொடுப்பாங்க கேட்டு. ஒரு கேட் இருக்குல்ல, ஆமாமா, அதுக்கு இதுக்கு 200 மீட்டர் தானே. இல்ல கேட் இல்ல, மேம்பாலம் சொல்றேன். மேம்பாலம் போட்டு கொடுக்கலாம்ல. மேம்பாலம் வேணா போட்டு தரலாம். அது பேசுனாங்க, சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரயில்வே சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா, கேட்டதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, வர வேட்பாளர்கிட்ட அந்த கோரிக்கையை வைங்க அவசியம். சரிங்க சார். அதை தாண்டி அவங்க மீன் பிடிச்சு வரும்போது ஊருக்குள்ள வெளியில எடுத்துட்டு வரும்போது, அதிராம்பட்டினம் டவுனுக்கு எடுத்துட்டு வரும்போது கடற்கரையில இருந்து குறுக்க வந்துட்டு ரயில்வே கிராசிங் இருக்கு. அந்த ரயில்வே கிராசிங் வந்து கிட்டத்தட்ட அவங்க மீன் பிடிக்கிற ஏரியாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் சுத்தி தான் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அங்கதான் லெவல் கிராசிங் இருக்குது. இதுக்கு கீழே அவங்க ஊருக்கு நேரா ஒரு பாதை அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து சுரங்கப்பாதையா போட்டிருக்காங்க. அந்த சுரங்கப்பாதையில கேட்டீங்கன்னா ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் போயிட்டு தண்ணி அடைச்சிக்கிட்டு நிக்குது, அதை எங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மீனவர்கள் ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனையா அதையும் செஞ்சு தரல. அப்புறம் பாத்தீங்கன்னா அதிராம்பட்டினம் இங்க இந்த பக்கம்லாம் உரத்தட்டுப்பாடு அதிகமா அடிக்கடி நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விவசாயிகள் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மதுக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அதை வந்து தரம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த பகுதி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையா இருக்குது. ஸோ இந்த பகுதியில் நீண்ட கால கோரிக்கைகள் ஒன்றும் நிறைவேற்றப்படாமலே இருக்கிறது. ஆனால் திமுக வந்து ஒரு விளம்பர மாடலுக்காக ஒரு புது பேருந்து நிலையம் இது பண்ணாங்க. அதுவும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் விவசாயிகள் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்கள உரத்தட்டுப்பாடு இருக்குது, பல பிரச்சனைகளை அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறீங்க. இப்போ பிஆர் பாண்டியன் கூட மோடி அந்த விழாவிலெல்லாம் கலந்து கொண்டார். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மோடி அரசாங்கத்தை, மத்திய அரசாங்கத்தை எப்படி பார்க்குறாங்க? மத்திய அரசு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த 6000 ரூபாயை பற்றி ஏதாவது பேசுனாங்களா? மத்திய அரசுடைய திட்டங்கள் அந்த பகுதியில் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு? மத்திய அரசோட திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 6000 பணம் வந்து எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் மத்தியில் அது ஒரு பெருமையா பேசினாங்க. அவங்க மீனவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கவலையை தெரிவிச்சாங்க. காரைக்காலுடைய மீனவர்கள் வந்து அதிக அளவுல இவங்க ஏரியாக்குள்ள வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இவங்களுடைய வலைகள் எல்லாம் அறுத்து கொஞ்சம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இலங்கை மீனவர்கள் அங்க போனோம்னா தான் அந்த பக்கம் நடக்குது. அதே மாதிரி காரைக்காலோட மீனவர்கள்லாம் வந்துட்டு இந்த பகுதியில வந்து கொஞ்சம் அட்டூழியம் பண்றாங்க, அவங்க வந்து பிடிச்சிக்கிறாங்க. மேக்சிமம் வந்துட்டு சின்ன படகுகளுக்கு இங்க வேலையே இல்லை, நாங்க போனோம்னா எங்களுக்கு மீனே கிடைக்கிறது இல்லை. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய தொழிலதிபர்கள் இவங்க எல்லாம் பெரிய பெரிய கப்பல்ல போட்ல மீன் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் வந்து காரைக்கால் மீனவர்களுடைய தொல்லைகள் தாங்க முடியல, அதை கொஞ்சம் கண்டுக்கணும் அந்த கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் தெரிவிச்சாங்க. மற்றபடி மத்திய கவர்மெண்டோட திட்டங்கள் பாத்தீங்கன்னா விவசாயிகளாகட்டும் மீனவர்களாகட்டும் ஓரளவுக்கு ஒரு நல்ல புரிதலோட தான் இருக்கிறாங்க.
இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு விவசாயிகள் அதிகமாக இருக்காங்க. விவசாயிகளுடைய மனோநிலை திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறதா, இல்லை ஆதரவான நிலையில இருக்கா? பல போராட்டங்கள் விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவை விவசாயிகள் எப்படி பார்க்குறாங்க? திமுக, அண்ணா திமுக ரெண்டுமே அவங்க ஒரே இடத்துல தான் வச்சு பாக்குறாங்க. இவங்க வந்தாலும் அவங்க வந்தாலும் இங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நெல்லுக்கு வந்து நாங்க வந்து குவிண்டாலுக்கு பணம் 1000 ரூபாய் ஏற்றிருக்காங்களா ஒழிய, மத்தபடி வந்துட்டு டிஎம்சில நெல்லு கொண்டு போட்டா அதிக அளவுல வந்துட்டு அமௌண்ட் வாங்குறாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் வந்து டிஎம்சிய நிறைய திறந்து நெல் கொள்முதலை கொஞ்சம் விரைவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த தென்னை உற்பத்திக்கு இன்னும் வந்து அரசாங்கம் வந்து நிறைய அளவுல வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த 2 அரசாங்கம் மேலையும் ஒரு 2ஆம் கட்ட மனநிலை தான் இருக்காங்க. இந்த இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்ற மனநிலை எந்த விவசாயிகளுமே கிடையாது. இந்த பகுதியில் தான் அந்த மழை பெஞ்சப்போ வந்து டிஎம்சியில் நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த நெல் கொள்முதல் செய்யாமல் வெளியிலேயே வச்சுருந்தாங்க. அது டார்ப்லைன் கூட ஒழுங்காக போடாமல் அந்த இதெல்லாம் முளை கட்டிடுச்சு அப்படிங்கிறது பெரிய வைரல் ஆனது வீடியோலாம். அந்த விவசாயிகள் வந்து திமுகவை எப்படி பார்க்குறாங்க? அந்த விவசாயிகள் தான் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நிழற்குடைன்னு சொல்லிட்டு நிறைய அமைச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க தேவையில்லையோ அங்கெல்லாம் அமைச்சிட்டு இருக்கிறாங்க. பிடிச்சு வச்ச நெல்லுக்கு வந்துட்டு சரியான ஒரு குடோன் கட்டி தரல அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கதான் செய்யுது. அதை தாண்டி இந்த நடுவுக்கோட்டை பகுதியில எல்லாம் வந்து மழை பெஞ்சதுன்னா சரியான வாய்க்கால்கள், கடலுக்கு போற வாய்க்கால்கள் தூர்வாரப்படாம இங்க அடிக்கடி வந்துட்டு தண்ணி தேங்கி அறுவடை நேரத்துல இருக்கிற பயிரெல்லாம் வீணா போயிடுது அப்படின்ற ஒரு நீண்ட கால ஒரு கோரிக்கைகள். சமீபத்துல போன வருஷம் கூட நடுவிக்கோட்டையில இந்த ஒரு சம்பவம் நடந்தது. எம்எல்ஏ போய் பார்த்து சரி பண்றேன். கொஞ்சம் வாய்க்கால் வந்து ரொம்ப குறுகிய வாய்க்காலா இருக்கிறதுனால வடிகால் வந்து சரியா போய் வடிய மாட்டேங்குது. அதனால அந்த இதை அகலப்படுத்தி ஒரு 10 மீட்டர் அளவுக்கு அந்த வாய்க்காலை வந்து அகலப்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அது வர ஆட்சிகள் தான் ஏதாவது நிறைவேற்றுமா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அடுத்ததாக இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு 2 பிரதானமான விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஒன்று வந்து மணல் கடத்தல் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதை குறித்து அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? மணல் கடத்தல் எங்கெங்க ஆறுகள் இருக்கோ அங்கெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இங்க நடக்கிற மணல் கடத்தல்லாம் கூட உள்ளுக்குள்ளதான், தமிழ்நாட்டுக்குள்ளதான் போகுது. இதை தாண்டி வெளி மாநிலங்கள்லாம் கடத்துறாங்க. இங்க அது கடத்தல. அதனால அது ஒரு பெருசாலாம் இங்க எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா உள்ளூர் தேவைகளுக்காக தான் அந்த மணல் கடத்தல் இங்க நடைபெறுது. அதையும் நான் விசாரிச்சேன். அதனால உள்ளூருக்காக தான் இந்த மணல் கடத்தல் இங்க நடக்கிறாங்க. மற்ற மாவட்டங்கள், தென்காசி, அந்த பக்கம் திருநெல்வேலி மாவட்டம், இந்த பக்கம்லாம் தான் வந்து கேரளாவுக்கு போகுது, அந்த பக்கம் ஆந்திராவுக்கு போகுது. அதனால இது ஒரு பெரிய அளவுல பாதிப்புகளை இங்க பெருசா உண்டாக்கலங்கிறது தான் உண்மை. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஒரு 12 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இது குறித்தான மக்களுக்கு அச்சம் இருக்குதா? தொடர்ச்சியாக இதே போல பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ஏதாவது யாராவது பேசுறாங்க? படித்த பெண்கள் யாராவது பேசுறாங்களா? படித்த பெண்கள்ன்றதை விட படித்த ஆண்கள் வந்து இந்த இதெல்லாம் சொன்னாங்க. இந்த ஆட்சியில வந்துட்டு பெண்களுக்கான பாலியல் குற்றங்களும் பாதுகாப்பு முறைகளும் கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்குது இந்த ஆட்சியில. இதே அதிமுக ஆட்சியிலன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து கடும் நடவடிக்கை எடுப்பாங்க. இதுல வந்து கொஞ்சம் பாதுகாப்பு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஒரு சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்குள்ள ஏதோ ஒரு ஊர்ல ஒரு சம்பவம் நடக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த விஷயங்கள் வந்து பரவலா இருக்கதான் செய்யுது. இதை கண்டிப்பா வந்து ஐயா வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை செய்யவே இல்லை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை ஒரு சிலர் பேரு, நாலேஜ் உள்ள சில பேரு கருத்தை பகிர்ந்துட்டாங்க. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு என்ஆர் ரங்கராஜன் அவர் பலமுறை போட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். காங்கிரஸ்லையும் போட்டிட்டு இருக்காரு, இண்டிபெண்டாகவும் போட்டிட்டு இருக்காரு. இப்பொழுது அதிமுக சார்பாக 2021 போட்டிட்டாரு. 2021 அண்ணாதுரை வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கொஞ்சம் வாக்கு இருக்குது, தேமுதிகவுக்கும் கொஞ்சம் வாக்கு இருக்குது. அதோடைய வாக்கு சதவீதம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அண்ணாதுரையின் மீது அந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க? என்ஆர் ரங்கராஜனை எப்படி பார்க்குறாங்க? நீங்க ரங்கராஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2021க்கு முன்னாடி வந்து காங்கிரஸ்ல இருந்திருக்காரு ஆரம்பத்துல. அதுக்கு பிறகு ஏடிஎம்கேவுக்கு வந்திருக்காரு. அதுக்கு பிறகு தமாகவுக்கு வந்திருக்கிறாரு. இப்படி வருஷத்துக்கு ஒரு கட்சி போயிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அதனால அவர் மேல ஒரு இது இருக்கதான் செய்யுதுங்க. அண்ணாதுரை வந்து பெரிய அளவுல இங்க எதுவும் செய்யல. ஒரு சில ஏரியாக்கள்லாம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்டு வந்தாரு, அதோட சரி. அதுக்கு பிறகு வந்து அவர் இந்த பக்கமே நாங்க பார்க்கல
அப்படின்ற தகவலை ஒரு சில பகுதிகளில் இருக்கிற மக்கள் தெரிவிக்க தான் செஞ்சாங்க. அவங்கள பொறுத்தளவுல இப்போ ஒரு 2ஆம் கட்ட மனநிலை தான் இருக்காங்க. புதிய மாற்றங்களை நிறைய பேர் விரும்புறாங்க. நான் இந்த இதுல சுற்றுப்பயணத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் திமுகவுக்கு பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையும், மகளிர் இலவச பயணமும், இது ரெண்டும் வந்து திமுகவுக்கு ஒரு பலமா தான் எங்கேயும் போல இங்கேயும் பார்க்கப்படுது. மற்றபடி சட்டம் ஒழுங்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலதான் ஒரு பலவீனம் இருக்க செய்யுது. சில அரசின் திட்டங்கள், விவசாயிகள் மத்தியில அந்த மாதிரியான திட்டங்கள், இதெல்லாம் ஒரு எதிர்ப்பு அலைகளா தான் இங்க இருக்குது. இப்போ என்ஆர் ரங்கராஜன் தான் மீண்டும் போட்டியிடுவது போல இருக்குதா, இல்லை அதிமுகலேருந்து வேற யாராவது ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத யாராவது மக்கள் சொல்றாங்களா? இல்ல, என்ஆர் ரங்கராஜனுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கன்ட்டு நான் சில கட்சி வட்டாரங்கள்ல விசாரிச்சேன். அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் தலைமை எந்த நேரத்துல எந்த ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்குது. அதனால என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் அங்க இருக்குது இப்போ. இப்ப நீங்க பண்ண கள ஆய்வு, நீங்க சொன்னீங்கன்னா பல வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது பெரிய லெவலில் படித்தவர்கள் மத்தியில் இதை பற்றி பேசுகிறாங்க, பெண்களுக்காக ஆண்கள் பல இடங்களில் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. எந்த பகுதியிலும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் கூட தாவேக்காவுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க, அவருக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. சென்ற முறையை விட இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் வாக்கு சதவீதமும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. காரணம், இஸ்லாமிய இளைஞர்களே கூட கொஞ்சம் நாத்தாக்காவிற்கு வாக்களிப்பாங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது, இதை இவ்வளவு குறைகள் ஒரு பக்கம் சொல்றீங்க, ஆனா மகளிர் விடியல் பேருந்து, அந்த மகளிர் உரிமை தொகை, இதை வந்து காம்பன்சேட் பண்ணிடுமா? முதற்கட்ட ஆய்வுல உங்களுக்கு திமுக அதிமுக அப்படின்னு வச்சிங்கன்னா வெற்றி விகிதம்ங்கிறது எப்படி இருக்கு? திமுக அதிமுக அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி விகிதம் 2 கட்டாமல் 2 பேருக்கும் அன்பேலன்ஸ்ல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஆதரவு, இவங்களுக்கு அதிமுகவுக்கு பெரிய அளவுல ஆதரவு அப்படின்ற மாதிரி இங்க இல்ல. ஏன்னா இப்போ ஒரு சில பகுதிகளில் அதிமுகவுக்கு அமோகமா இருக்கும், ஒரு சில பகுதியில் திமுகவுக்கு அது அமோகமா இருக்கும். இங்க வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லாம தான் ஒரு 2 கட்ட மனநிலையில தான் மக்கள் இங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் நிறைய பேர் அதான் சொன்னேனே, அந்த ஒரு 35க்கு மேல இருக்கிற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நடுநிலைவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க ஒரு புது மாற்றத்தை விரும்புறாங்க. அதனால இங்க விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி திமுக அதிமுக வேட்பாளரை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடலாம். நாம் தமிழர் கட்சி விஜய் இவங்களுக்கு பிரியக்கூடிய வாக்கு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? நாம் தமிழர் விஜய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய வாக்குகள் பூராவே வந்து அதிமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு எகைன்ஸ்டா தான் இப்ப விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால அங்க விஜய்க்கு அங்க போற வாக்குகள் தான் இப்ப விஜய்க்கு பிரியுது. இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பலவீனம் தான். விஜயோட வாக்குகளும் நாம் தமிழரோட வாக்குகளும் பிரியறது வந்து அதிமுகவுக்கு ஒரு பலவீனம் தான். அதை தாண்டி கூட்டணி எங்க அமமுக, பாமக, பாஜக இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பாமகவுக்கு இந்த பகுதியில பெரிய அளவிலான ஆதரவுகள்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அது ஒரு இங்க பலம்னு சொல்ல முடியாது. அதனால அதிமுகவை பொறுத்திருந்து தான் இங்க பார்க்கணும். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பல்வேறு விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். ஒன்று, திமுக குறித்து அதிருப்தி அந்த மக்களிடம் இருக்கிறது. என்னெல்லாம் வாக்குறுதியாக சொன்னாங்களோ எதுவுமே செய்யலை. பல வாக்குறுதிகள் நீண்டகால வாக்குறுதிகளாக அப்படியே இருக்கிறது. விளம்பரத்திற்காக சில வேலைகளை, பேருந்து போன்ற விஷயங்களை விளம்பரத்துக்காக செஞ்சுருக்காங்க. அதாவது பேருந்து நிலையம் அமைச்சு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஒன்றுச்சுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பேருந்து நிலையத்தை கட்டியிருக்காங்க. அதை உதயநிதி வந்து திறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு போதிய அளவில் வசதி இல்லாமல் டார்பலின் கூட போட முடியாமல் அவங்களுடைய விவசாய பொருட்கள், குறிப்பாக நெல் கொள்முதல் போது பெரிய அளவில் பாதிப்பு அடைகிறது. விவசாயிகள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது படித்தவர்கள் பெரிய அளவில் அங்கே பார்க்குறாங்க இப்படின்ற கருத்தெல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேகா இது பிரிக்கக்கூடிய வாக்கு அந்த சதவீத வாக்கினால பாதிக்கப்படக்கூடிய அளவில் இருப்பது அதிமுக தான். அதனால அதிமுகவில் ஒரு எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட கேண்டிடேட் போட போறாங்க, அதோடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறது வேட்பாளர் அறிவிச்ச பிறகுதான் நம்மளால சொல்ல முடியும். அதனால 2 கட்டான் நிலையில தான் இந்த சட்டமன்ற தொகுதி இருக்கிறது அப்படின்னு கள ஆய்வு செய்த திரு தேவேந்திரன் சொல்லியிருக்கிறார்.
பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.